வெல்கம் டு பியூட்டிஃபுல் லைஃப் சேனல் தமிழ். நம்ம பியூட்டிஃபுல் லைஃப் சேனல் தமிழில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஸி லைஃப் ஆக்சிஜன் ப்ளீச் தாங்க பார்க்க போகிறோம். இது மென்னுக்கானது. இந்த க்ரீம் ப்ளீச்சை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை தவறாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்மளுக்கு மென்னுக்கான ஒரு ஆக்ஸி லைஃப் க்ரீம் ப்ளீச்சுங்க. இது ஆக்சிஜன் பவர் ஃபார் ஹெல்த்தி அண்ட் ஃபேர்னஸ். இந்த ப்ளீச்சை நம்ம 15 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். அதனால் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. என்னோடய மென் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவை நான் இப்போது உங்களுக்காக கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப இதில் ஒரு க்ரீம் ப்ளீச் அண்ட் ஒரு ஆக்டிவேட்டர், ஒரு ஸ்பேச்சுலா அண்ட் இதுவும் ஒரு ஸ்பேச்சுலா தான். இத்தனையும் இதுக்குள்ளே கொடுத்துருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டும் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிட் பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஹஸ்பண்ட்காக நான் வாங்கினேன். அவருக்கு ஒரு 2 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணேன். ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம ஷேர் பண்ணுவோம், நம்மளோட மென் சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்டர் இது. அதுக்கப்புறம் ஒரு க்ரீம் ப்ளீச் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த கலர் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் இருக்குது. இது 15 மினிட்ஸில் நீங்கள் இந்த ப்ளீச்சை நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ இதை நீங்கள் வீட்டில் ஹாலிடேயில் ஒரு ஃப்ரீயாக இருக்கிற நாள் அந்த மாதிரி டைமில் ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இதை முடிஞ்சிடும். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பாருங்கள், இது இதோட ஆக்டிவேட்டரும் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் தான் இருக்கும். இப்போது இந்த ஆக்டிவேட்டரையும் க்ரீமையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூன் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் க்ரீம் நம்ம எடுத்தோன்னா இது இந்த கால் பாகம் நம்ம ஆக்டிவேட்டரை எடுத்துக்கணும். நல்லா எடுத்து இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்பேச்சுலாவில் ஒரு க்ரீமியான பதத்துக்கு அந்த ஆக்டிவேட்டரும் இந்த க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும் இது க்ரீம் தான், பட் நம்ம ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல க்ரீம் அந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு அது வந்த உடனே தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு நல்லா ஃபேஸை க்ளீனாக தொடச்சிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ளீச் க்ரீமை மிக்ஸ் பண்ணணும். முன்னாடியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளை அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணி தொடச்சி ஃபேஸை க்ளீனாக வச்சுட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் க்ரீமையும் 1/4 ஸ்பூன் நம்ம ஆக்டிவேட்டரையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இதில் ஆக்ஸி லைஃப்பில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த க்ரீமை இந்த மாதிரி டைரெக்ஷன் டைரெக்ஷனில் நம்ம இந்த க்ரீமை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ரீம்ஸ் எல்லாமே இந்த பக்கமாக வரும். அதுக்கப்புறம் அதை வச்சு தனியாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற க்ரீமையும் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. பட் நீங்கள் எப்போ ப்ளீச் பண்ணாலும் உடனே நீங்கள் வெயிலில் போகாதீங்க. வீட்டில் இருக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் ப்ளீச் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளீச் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹெல்த்தியான ஸ்கின் நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் ப்ளீச்சுன்றதுனால நல்லா நம்மளோட ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் லெவல் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஆக்சிஜனால் ஓப்பன் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி அதில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வெளியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளுக்கு டேன் நம்மளுக்கு நல்லா ரிமூவ் ஆகும். ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப லைட்டனாக காட்டும். இது பண்ணுறதுனால அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. என் ஹஸ்பண்டுக்கு நல்லா ஒர்க் ஆனதுனால நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த ப்ளீச்சோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you.